ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற எந்த விதமான நீர்க்கட்டிகளையும் கரைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி டிப் சொல்ல போகிறேன். இதை வந்து இது வந்து ஒரு ரெமிடி அப்படிங்கிறது நிறைய தெரியாமல் நம்ம ரெகுலர் லைஃப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கண்கூட பார்த்துருப்போம். ஆனால் வந்து இது நமக்கு ரெமிடினே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெமிடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டினா பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து செக் பண்ணி இந்த கட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த தெரியவே தெரியாது நம்ம உடம்புல கட்டி இருக்குன்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பீரியட்ஸ் ஆகும்போது சின்ன சின்ன கட்டிகள் நம்மளோட கர்ப்பப்பையில் தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட்டிகளை முதற்கொண்டு இந்த இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் இந்த டிப்பை கேட்டோன்னே இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பெஸ்ட்டு டிப். ஓகேங்களா? அது என்ன டிப்புங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன டிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஈஸியாக எல்லா ஃப்ரூட்ஸ் கடையிலையும் கிடைக்கக்கூடிய கமலா ஆரஞ்சு தான். என்னது இது கமலா ஆரஞ்சா? இது தான் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கோமே, இது ரெகுலராக எல்லா கடையிலையுமே கிடைக்குமே அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வந்து இந்த தட்டில் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த ஆரஞ்சை நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. கமலா ஆரஞ்சுனே வந்து முக்கியமாக இந்த குளிர்காலத்தில் அந்த ஆரஞ்சு வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற பெஸ்ட்டு டிப்பு இதுதான். அதனால் வந்து இந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லி கேட்டு கடையில் வாங்கி இதை நீங்கள் சாப்பிடுங்க. இது உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகளை கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை நான் எப்பவுமே ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து இந்த ஆரஞ்சை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கணும். நீங்கள் ஒரு எப்போவுமே சொல்கிறது தான், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலுக்கும் சரி, உங்கள் டின்னர் சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 7 to 8க்குள்ளே உங்களோட டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து 9 o'clock அப்புறம் இந்த இந்த ஆரஞ்சை வந்து ஒரு ஆரஞ்சு வந்து முழுசாக நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து மினிமம் 3 மந்த்ஸ் ஆகுது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து பெஸ்ட்டு சீசன். இந்த சீசனில் வந்து உங்களுக்கு பழம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த 3 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக இந்த பழம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெமிடியை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கரைகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப 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 ஈஸியான டிப். இதை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிருக்க எல்லாருமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.